நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது தமிழ் புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2024 மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது நம்ம வந்து வருடகிரகங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதான் வருடம், இந்த வருடம் எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், இதெல்லாம் நம்ம வருடகிரகங்களை வச்சு தான் பார்க்க முடியும். மாத கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதம் நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். வருடகிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு சனி வந்து 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். கேது வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்காங்க. ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. சனி 2.5 வருஷம் எடுத்துக்குவார். ராகு கேது 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. குரு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். குரு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மேச ராசியில் இருக்காங்க. அவரும் இப்போ பாருங்கள், இந்த வருடம் 2024 மே மாதம் குரு பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா நிறைய மிதுனராசினியர்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, எல்லாமே நடந்துருச்சு. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத கெட்டது அத்தனையுமே நடந்துருச்சு. எப்போ நடந்தது? 2020, 21, 22, 2020, 21, 22. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டம். எந்த ஒரு மிதுனராசினியர்களும் மறக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கலாம், மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கலாம், புனர்பூச நட்சத்திரமாக இருக்கலாம். வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். நம்பிக்கை துரோகங்கள், அசிங்க அவமானங்கள், பணத்துக்காக நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருப்பாங்க. பணத்துக்காக தான் நிறைய பேர் உங்களை ஏமாற்றினாங்க. பணத்துக்காக தான் நிறைய பேர் உங்களை வந்து குழிப்பறிச்சாங்க. உங்களை நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க. எவ்வளோ அசிங்கப்பட்டுட்டீங்க, எவ்வளோ அவமானப்பட்டீங்க. உங்கள் கூட இருக்கவங்களே தான் உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க, குழிப்பறிச்சாங்க. இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தாச்சு. இனி வந்து நல்ல ஒரு காலகட்டம். சரிங்களா? இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். சரிங்களா? ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. மிதுனராசினியர்கள் இந்த 3 நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க. என்ன வயசில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்கள் ஏஜ் என்ன, 30க்குள்ளே இருக்கீங்களா, இல்லை 30க்கு மேலே இருக்கீங்களா, இல்லை 40க்கு மேலே இருக்கீங்களா, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, இப்போ என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, இது எல்லாமே நம்ம ஜாதகத்தை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா மட்டுமே தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் இப்போ இந்த பொது பலனாக பார்க்கும்போது இந்த வருடம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருடம் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா ராகு 10ல் இருக்கார், அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. கேது 4ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு புதன் போல் செயல்படுவார். 9ல் சனி இருக்கார். சரிங்களா? அவரும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார், பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. அந்த குரு 12ஆம் இடத்துல குரு வருவார். சரிங்களா? 11ல் இருக்க குரு 12ஆம் இடத்துக்கு வருவார். இப்போ இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நினச்சிருப்பீங்க, ஒரு பொருள் வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. இது எல்லாமே இந்த வருடம் நடக்கும். 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா சுப விரயங்களை கொடுப்பார். சுபவிரயங்கள் இருக்கும். இந்த வருஷம் பாருங்கள், செலவு பண்ணுவீங்க. 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா இந்த மே மாதத்திலிருந்து பாருங்கள், அதாவது ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நடக்கும். சரிங்களா? தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்த மாதத்துலேருந்து பாருங்கள் சுபவிரயங்கள், சுப விஷயங்கள். திருமணம் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும், திருமணம் பண்ணுவீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கும். உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, வாங்க முடிஞ்சிருக்காது. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தோல்வியாக தான் போயிட்டு இருந்திருக்கும், எந்த ஒரு நல்லது நடந்திருக்காது. இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். வாகனம் மாற்றணுன்ட்டு இருக்கேங்க சார், மாற்ற முடியல. 2 வீலர் மாற்றணும்னு நினைக்கிறேன், மாற்ற முடியல. இந்த காலகட்டங்களில் உங்களால் மாற்ற முடியும். 2 வீலர் 4 வீலர் வாங்க முடியும். வாகன யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறேன், எங்களால் போக முடியல, தடங்களாக இருக்குது, கையில் பணம் இல்லை, குடும்ப சூழ்நிலையால் எங்களால் போக முடியல, இல்லை அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வளர விடாமல் தடுக்கிறாங்க, எங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக முடியல, நாங்கள் எப்போ தான் வெளிநாடு போவோம், எப்போ தான் எனக்கு செட்டில் ஆகும், இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கான ஒரு வருடம் பயன்படுத்திக்கிங்க. நல்ல வருடம்.
12ஆம் இடத்துல இருக்க குரு சுப விரயங்களை கொடுப்பாரு. அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. கேது மேலே அவரோட பார்வை விலகும். அம்மாவுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு விலக போகுது. தாயாரோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போகுது. அதேமாதிரி வந்து பாருங்கள், உங்களுக்கு வாகன யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நினச்ச வாகனம் வாகனம் உங்களுக்கு அமையுங்க. சரிங்களா? நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அது 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு அமையும். இந்த வருடம் ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்க முடியல. இந்த வருடம் ஒரு நிலம் வாங்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு. குரு வேற எங்கே பார்ப்பாரு? உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். விருச்சிக ராசி பார்ப்பார். கடன் வாங்குவீங்க. இந்த வருடம் சுப விரயங்கள் இருக்கும். கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். மகர ராசி குரு பார்க்குறார். திடீர் அதிர்ஷ்டங்கள், வெளிநாட்டு பிரயாணம், இதெல்லாம் உங்களுக்கு அமைய போகுது. பூர்வீக சொத்து, ஒரு சில பேத்துக்கு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. 2 வருஷமாக 3 வருஷமாக 4 வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்கேன், சொத்து வர மாட்டேங்குது, அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வருடம் பூர்வீக சொத்து கைக்கு வரும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் இந்த வருடம். 9ல் சனி இருக்கார். 9ல் சனி இருந்தால் பெருசாக அங்கே பாதிப்பு இருக்காதுங்க. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும், தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வரும். கவனமாக இருக்கணும். சரிங்களா? தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த அந்த கஷ்டங்கள், அந்த சோதனைகள் உங்களுக்கு இந்த வருடம் இருக்கவே இருக்காது. ஏன்னா 2020, 21, 22 எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த சோதனைகள், கஷ்டங்கள், அந்த கண்டங்கள், அசிங்கமானங்கள் இந்த வருடம் கண்டிப்பாக இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபதி நடக்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும். எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட, இருள் கிரகங்களோட சேர்ந்த தசாபதி மட்டும் நடந்துச்சுன்னா பிரச்சனை அவங்களுக்கு தான் இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்கன்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். 10ஆம் இடத்துல ராகு இருக்காது. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமாக இருக்குங்க இந்த வருஷம். அற்புதமாக இருக்கும். சொந்த தொழில் ஒரு சில பேர் ஆரம்பிக்க போகிறீங்க. சொந்த தொழில் டல்லாக மந்தமாக போயிட்டு இருக்கவங்களுக்கு சூடு பிடிக்க போகுது. ஒரு சில பேர் சொந்த தொழில் புதுப்பிக்க போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழ்க்கை, ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை மிதுனராசி நேயர்கள் இந்த வருடத்திலிருந்து நீங்கள் வாழ போகிறீங்க. இந்த வருடம் அற்புதமான வருடம், பயன்படுத்திக்கங்க. ஏன்னா அந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்த மாதமே பாருங்கள், அடுத்த மாதமே குரு பயிற்சி நடக்கும். சனி பயிற்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு அடுத்த வருஷம் 2025 மார்ச்சில் தான் நடக்கும் சனி பயிற்சி. அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க சனி 10ஆம் இடத்துக்கு போவார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த வருடம் மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடம், நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்க போது, நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்க போது. அற்புதமான ஆண்டு இந்த 2024ஆம் ஆண்டு, தமிழ் புத்தாண்டு. நல்ல ஒரு வருடம். இந்த வருடத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்குன்னு பாருங்கள். என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, உங்களுக்கு பாதகமாக இருக்கா, இதெல்லாம் பாருங்கள். இது பார்த்தா தாங்க நம்ம முழுசாக சொல்ல முடியும். 100% துல்லியமாக சொல்ல முடியும். என்ன பண்ணலாம், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, வெளிநாடு போகலாமா வேண்டாமா, இல்லை இங்கேயே உள்நாட்டிலே இருக்கணுமா, பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு எப்போ கிடைக்கும், இடமாற்றம் எப்போ ஏற்படும், எப்போ கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் எப்போ கிடைக்கும், வாகனம் எப்போ வாங்கலாம், வண்டி வீடு வாகனம் வாங்கக்கூடிய அந்த யோகம் இருக்கா இல்லையா. ஒரு சில பேர் புதுசாக வாங்குவாங்க, ஒரு சில பேர் செகண்ட் ஹேண்டாக தான் வாங்குவாங்க. அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? அவங்க ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் மேக்ஸிமம் அதிகப்படியாக பேசும். கோச்சார பலன் எப்பயுமே ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80லேருந்து 85% அதுதான் மெஜாரிட்டியாக அதிகப்படியாக அதுதான் பேசும். சரிங்களா? கிரகநிலைகள் எப்படி இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா, பண்ணிகிட்ருக்கா, இல்லை சப்போர்ட் பண்ணாதா, உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா, நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி எல்லாமே இந்த ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம முழுமையாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.